தகாத உறவில் இருந்த தம்பியை கொலை செய்த அண்ணன், மூடி மறைத்த பெற்றோர்கள். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரப்பன். இவருக்கு முருகேசன், பாஸ்கரன் என்ற 2 மகன்கள் உள்ள நிலையில, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு முருகேசனுக்கு பெற்றோர் விமலா ராணி என்ற பெண்ணை திருமணமும் செஞ்சு வச்சிருக்காங்க. முருகேசன் மற்றும் விமலா தம்பதிக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. இந்த நிலையில முருகேசன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மாலத்தீவிற்கு வேலைக்கு சென்றிருக்காரு. வருடத்திற்கு 2 முறை மட்டுமே சொந்த ஊருக்கு வந்து சென்றிருக்காரு. வீரப்பனின் 2வது மகனான பாஸ்கரன் ஊர்காவல் படையில பணிபுரியும் பானுமதி என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டிருக்காரு. ஆனால் பானுமதி வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பாஸ்கரன் பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தினந்தோறும் பானுமதியை பாஸ்கரனின் பெற்றோர் வசைபாடியும் வந்திருக்காங்க. பாஸ்கரனுக்கும் பானுமதிக்கும் ஒரு மகன் உள்ள நிலையில, பானுமதி மாமனார், மாமியார் செய்யும் கொடுமைகளை தாங்க முடியாமல் பாஸ்கரனை பிரிந்து தாய் வீட்டிற்கு சென்றிருக்காங்க. எனவே பாஸ்கரன் தனது மகனுடன் வீட்டுக்கு மேல் மாடியில் வசித்து வந்திருக்காரு. விமலா தனது குழந்தைகள் மற்றும் மாமனார், மாமியாருடன் கீழ் வீட்டிலும் வசித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, பாஸ்கரனின் மகனை விமலாவே கவனிச்சு வந்திருக்காங்க. அப்போது விமலாவுக்கும் பாஸ்கரனுக்கும் இடையில் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இருவரும் பாத்தீங்கன்னா, அடிக்கடி தனிமையில உல்லாசமாவும் இருந்து வந்திருக்காங்க. இது குறித்து பாஸ்கரனின் பெற்றோருக்கு தெரிய வந்த நிலையில, பாஸ்கரனை பெற்றோர்கள் கண்டிச்சிருக்காங்க. விமலாவிற்கும் அறிவுரையும் கூறியிருக்காங்க. இருப்பினும் தங்களது உறவை பாஸ்கரனும், விமலாவும் கைவிடாமல் இருந்திருக்காங்க. இதை அறிந்த முருகேசன் பாத்தீங்கன்னா, தனது மனைவிக்கு போன் செய்து இது பற்றி கேட்டிருக்காரு. அதற்கு விமலா தன்னை பாஸ்கரன் கட்டாயப்படுத்தி உடலுறவு வைத்துக் கொண்டதாகவும் கூறியிருக்காங்க. பிறகு முருகேசன் விமலாவை குழந்தைகளை அழைத்துக் கொண்டு விமலாவின் பெற்றோர் வீட்டிற்கு செல்ல கூறியிருக்காரு. இதனை அடுத்து யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக வீட்டிற்கு சென்ற முருகேசன் பாஸ்கரனின் தலையில் கல்லை போட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்காரு. மேலும் பாஸ்கரனின் உடலை அவரது வண்டியுடன் சேர்த்து பக்கத்தில் உள்ள சாலையில் போட்டுவிட்டு விபத்து போல செட் செஞ்சிருக்காரு. பிறகு வந்தது யாருக்கும் தெரியாமல் இருக்க வெளியூருக்கு சென்றிருக்காரு. பாஸ்கரனின் உடலின் அருகில் அமர்ந்து கொண்டு அவரது தாய் விபத்தில் இப்படி இறந்துட்டாரே என கூறி அழுதிருக்காரு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பாஸ்கரனின் தாய், நானும் என் மகனும் வண்டியில் வந்தப்போ ஒரு லாரி எங்களை இடிச்சிட்டு நிக்காம போயிருச்சுன்னு கூறியிருக்காங்க. இதையடுத்து போலீசார் பாஸ்கரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போது வெளியான பிரேத பரிசோதனை முடிவில் பாஸ்கரன் விபத்தில் சாகவில்லை, யாரோ கொலை செய்துள்ளனர் என்ற தகவலும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. எனவே பாஸ்கரனின் அம்மாவை பிடித்து விசாரித்த போலீசாருக்கு நடந்த உண்மைகள் அனைத்தும் தெரிய வந்திருக்கு. பாஸ்கரனின் தாய் அளித்த வாக்குமூலத்தின்படி கொலை செய்த முருகேசன், அவரது தாய் வீரப்பன், முருகேசன் மனைவி விமலா உட்பட 4 பேரையும் கைது செஞ்சு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையிலும் அடைச்சிருக்காங்க. ஒரு குடும்பமே சேர்ந்து பிளான் போட்டு கொலை செய்தது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.